போன வருஷத்தோட மாணவர் சேர்க்கை பயங்கரமாக டெவலப் ஆகிருக்கு, ஏகப்பட்ட பேர் ஆர்வமாக வந்து சேர்றாங்க அப்படின்னு ஒரு தகவலை கொடுத்துருக்குறாங்க. இப்போ என்னன்னா அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள்லாம் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டிருக்கோம். மக்கள் பலவிதமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. பாப்போமா? சலுகைகள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுக்காங்க, அதனால அடுத்தடுத்து அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாருமே சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னுரிமை தான் 7.5 தமிழக அரசு கொடுக்கக்கூடிய முன்னுரிமை மட்டும்தான். அதுதான் மிக முக்கியமான காரணமா இருக்கு. பிரைவேட்ல அதிகமா பைசா வாங்குறாங்க. குறைஞ்சது ஒரு எல்கேஜி யூகேஜிக்கு 2 lakhsல இருந்து 3 lakhs வாங்குறாங்க. இது அரசு பள்ளியில வந்து 2000-3000 முடிஞ்சு போகுது. கொரோனா காலகட்டங்கள் லாக்டவுன் வந்ததுனால அந்த நேரம் பொருளாதாரத்தில் மக்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் மீண்டு வரலை. அதனால இன்னைக்கு பொருளாதாரம் இல்லாததுனால அரசு பள்ளியோடைய சேர்க்கை வந்து அதிகமாகிட்டு வருது. நம்ம அரசு ஊழியர்களாக இருந்தாலும் சரி, இல்லை அரசு பணி செய்கிறவங்க யாராக இருந்தாலுமே நம்ம குழந்தைங்களை வந்து அரசு பள்ளியில் சேர்க்கும் போது அரசு பள்ளியோட தரம் இன்னும் உயரும். உண்டு உறைவிட பள்ளிக்கெல்லாம் அவங்களே வந்து வாகனம் கொடுத்து குழந்தைங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதனால வந்து இப்போ வந்து மக்களுக்கு அது பெற்றோருக்கு வந்து சிரமமும் குறைஞ்சிருக்கு. அரசு பள்ளிகளில் வந்து ஸ்மார்ட் கிளாஸு, அப்புறம் அந்த கணினி வசதி, ஆங்கில வழி கல்வி, இது எல்லாமே வந்திருக்கு. அதனால அது வந்து மக்களோட நம்பிக்கையை அதிகரிச்சிருக்கு. சாப்பாடு, காலை சாப்பாடு, மத்தியான சாப்பாடு எல்லாமே கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க. காலையில எந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கிளப்பணும், போகணும், சாப்பாடு செய்யணும், அந்த ஒரு ஒரு அக்கறை பட வேண்டியதில்லை. பிள்ளைகள் போதா நீ கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்போட கவர்மெண்ட் அனுப்பிட்டு அவங்க பார்த்துக்கிறாங்க. அரசுகளுடைய தொடர் முயற்சி தான் இந்த மாணவர்களுடைய கவனம் அரசு பள்ளிகள் மேல திரும்பி இருக்கு. பெட்டர் எஜுகேஷன் முன்னையோட இப்போ நல்லாவே கிடைக்குதுன்ற போது பேரண்ட்ஸ் வந்து அதுதான் டிசைட் பண்ணுறாங்க. குவாலிட்டியான டீச்சர் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பிரைவேட் ஸ்கூலோட பயங்கரமாக சொல்லி கொடுக்குறாங்க. ஆசிரியர்களுடைய இடைவிடாத பயிற்சிகளும் சிறப்பு வகுப்புகளும் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த அரசு பள்ளிகளில் இப்போ உள்ள பொருளாதார சூழ்நிலையில மக்கள்கிட்ட பணம் இல்லை, அதனால தனியார் பள்ளியில சேர்க்க முடியல மக்களால். அதனால அரசாங்க பள்ளியில பழையபடி எல்லாரும் அரசாங்க பள்ளியை நோக்கி வராங்க. அரசு பள்ளிகளிலே கல்லூரிகளிலே அந்த அடிப்படை தரம் என்பது உயர்த்தப்பட்டிருக்கு. அதனால பெற்றோர்களாகிய பெரும்பாலானவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அரசு பள்ளி கல்லூரிகளை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க.